திரு கலாநிதி வீராசாமி, அரிய வகை தாதுகளுக்கான தொழில் வழித்தடங்கள் தமிழகத்தில் அமைக்கப்படும். சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் தடம், ஆதிச்சநல்லூர்ல சிறப்பு தொல்லியல் மேம்பாட்டு மையம், பொதிகை மலையில் சூழல் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம், பழவேற்காடு ஏரி பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவுக்கு சிறப்பு நிதி, கடலோர மேற்கு மாவட்டங்களில் தென்னையை ஊக்குவிக்க சிறப்பு திட்டம், ஸ்ரீபெரும்புதூர், ஓசூர் ஆகிய இடங்களில் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டத்துக்கு நிதி. இவ்வளவும் தமிழகத்திற்கு என்று பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். ராஜகோபால் சார் சொல்லும்போது மத்திய அரசு ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கான, இந்தியாவுக்கான அப்படின்னு பிரத்யேகமான திட்டங்களை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 40,000 கோடி மின்னணு பொருட்களுக்கு, 10,000 கோடி சிறு குறு தொழில், அதிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட நிதி தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்ற நரேட்டிவ் தேர்தல் ஆண்டிலாவதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது நீங்களே எலெக்ஷனுக்காக பயன்படுத்துற வேர்டு மாதிரி தெரியுது. அது அனைவருக்கும் வணக்கம். இல்ல, இப்போ அதாவது முதலமைச்சர் குறிப்பிட்டது என்னன்னா, தேர்தல் ஆண்டிலாவது இந்த ஒரு தமிழ்நாட்டிற்கு என்று ஏதாவது சிறப்பு திட்டங்கள் அப்படின்றது ஏதாவது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நண்பர் ராஜகோபால் சொன்னப்ப கூட சொன்னாரு, அதாவது இது மாதிரி இன்ஜினியரிங் நிறைய இங்க இருக்கு, இது மாதிரி தொழில் வளம் இங்க நிறைய இருக்கு, சிறு குறு தொழில்கள் இதெல்லாம் சொல்றாருன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் இந்த ஆட்சிக்கு இல்ல, கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கும் திராவிட ஆட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அந்த பள்ளி கல்வித்துறை ஆகட்டும், இல்லது ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும், அதே போல சிறு குறு தொழில்களை ஊக்குவிப்பதாகட்டும், இதை போன்ற இதெல்லாம் நிறைய ஊக்குவிக்கிறாங்க. இல்ல, பாஜக இருக்கிற கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாரு திரு ராஜு. இல்ல, அதாவது நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த ஆட்சியாளர்கள், நாங்க எப்பயுமே நாங்க மட்டும்தான் பண்ணோம் அப்படின்றது ஒரு அரசாங்கத்தை நாங்கள் எப்படியுமே சொல்ல போறதில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்துல இருந்தே, அப்பொழுதே பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து இந்த ஆட்சிகள் அனைத்துமே செய்திருக்கின்றன. இன்று சுதந்திரம் எல்லாருக்கும் ஒன்னாதான் கிடைச்சது. இது ஏன் தென் மாநிலங்கள் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திருக்கிறார்கள்? இப்போ அவரே சொல்றாரு, பீகார், யூபில எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல, படிப்பறிவு இல்ல, சிறு குறு தொழில்கள் செய்வதற்கான அந்த இது இல்ல அப்படின்னா, அது ஏன் அப்படி வந்தது? இது எல்லாமே தேசிய கட்சிகள் ஆண்டு கொண்டு இருந்த இதுதானே இதெல்லாம். இப்ப நீங்க அப்ப தென் மாநிலங்களில் இருப்பவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு மக்களே வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது இந்த இது ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் இதை போன்ற கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் தொடங்குவதற்காக ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் அந்த நிறுவனங்கள் எல்லாம் நிறுவப்படும். நீங்க தனி மக்கள் அப்படின்றது அப்படியே ஆரம்பிச்சு வந்துடாது. நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அது இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், இல்லாட்டி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை அப்படின்றது தமிழ்நாட்டுல நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதுல எந்த அளவுக்கு சிறப்பான செயல் திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். நீங்க இப்ப அறிவிச்சிருக்க, அதனாலதான் மீண்டும் திமுக அல்லது அதிமுகன்னு வாய்ப்புகளை மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 கட்சிகளுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பிளாக்மெயில் கூட்டணி அப்படின்னு முதல்வர் விமர்சனம் செய்யறாரு. பாஜக தான் என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் இங்க உருவாக்கும் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீட்சியா பாஜக ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றது இருக்குல்ல, இது அவங்களை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. பாஜகவை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே இது. இல்ல, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, எங்க முதலமைச்சர் இது பாஜக அதிமுக அந்த கூட்டணி அப்படின்றது கிடையாது, என்டிஏ கூட்டணின்றது கிடையாது, அது பாஜக தான் அப்படின்றது. அது எங்கள் முதலமைச்சர் சொல்லவில்லை. இப்ப நீங்க அமித்ஷா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது. நீங்க அதிமுக இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது. ஆனா நீங்க பிஜேபியில இருக்கிறவங்களை கேட்டீங்க அப்படின்னா, இது பிஜேபி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நாங்கள் சொல்பவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க சொல்றதுக்கு நீங்க தயங்குறீங்க. அதாவது எடப்பாடியை முதலமைச்சராக அறிவிப்பதற்கு பாஜகவில் இருக்கும் மூத்த தலைவர்கள் யாருமே ஒப்புக்கொள்வதில்லை. நயினார் நாகேந்திரன் போன்று இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, அப்ப என்ன புரியுது நமக்கு? இங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் டெல்லியில் இருந்துதான் முடிவு வரும். இதுதான் 1967 வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது.
அது மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் திராவிட கட்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் திமுக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கன்றத மீண்டும் மீண்டும் நரேட்டிவா செட் பண்றீங்க. தமிழ்நாடுன்னு ஒரு புது நரேட்டிவை இந்த எலெக்ஷனுக்கு செட் பண்றீங்க. அதுக்கு பாஜக எதிரா இருக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரா இருக்குன்னு ஏன் ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க? இல்லையே, இப்ப அது பாஜக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கூட்டணியில் நாங்கள் அமைச்சர்களாக நாங்கள் பங்கு பெறுவோம், இதையெல்லாம் அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு ஒரு வலுவான எதிர்ப்பு அப்படின்றத யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப அவர்கள் கூட்டணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க யாராவது அதிமுகவில் இருப்பவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அவர்கள் பேசுறப்ப சொல்றது நாங்கள் சொல்பவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்களே தவிர அவர்கள் எடப்பாடியின் பெயரை சொல்லவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கண்ட்ரோல் ஃப்ரம் டெல்லி அப்படின்றதுதான் ஆகும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால். இதைத்தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எம்ஜிஆர் இருந்தப்போ சரி, ஜெயலலிதா இருந்தப்போ சரி, ஆளுமைகள் அவர்கள் இருந்த பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? அதாவது இப்போ இந்த கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் இப்படி நடக்குமா? அவர்கள் இப்ப நாங்க அதிமுக தான் இந்த கூட்டணியின் தலைமை, நாங்கள் சொல்வதைத்தான் இந்த கூட்டணி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க போய் ஒரு வாட்டியும் போய் பர்மிஷனை போயிட்டு இப்ப ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருந்தா கூட்டணிக்கு அவங்க இருந்து யாரும் தலைவரா இருந்தாலும் இங்க அவர் வரவேற்றிருக்காரு சார். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். கூட்டணி கட்சியான பாஜக போட்ட பட்ஜெட்டை, மத்திய அரசு போட்ட பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் இருக்கு. இல்ல, வரவேற்றிருக்காங்கன்னா அவருக்கு எதிர்த்து சொல்வதற்கான ஒரு அந்த தைரியம் கூட அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் பாஜகவின் எண்ணம். இதை இப்போ டிடிவி சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த பட்ஜெட் எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த கூட்டணியில் இருக்கிறவர் தானே அவரு. இப்ப டிடிவி அதை சொல்றாரு அப்படின்னா அவரு தைரியமா சொல்றாரு. அவரு யாராவது நான் கூட்டணியில இருக்கேன் அதுக்காக நான் ஒரு விமர்சனத்தை கூட வைக்க மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லல. அதிமுக இதை மட்டுமா செஞ்சாங்க? வேளாண் சட்டங்களுக்கு எல்லாம் ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த சட்டங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சு அதை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களோட முடிச்சுக்கிட்டு இதுக்கு மேல எங்களுக்கு பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பிலேயே போய் பேசுறாரு. அதற்கு பிறகு ஒரு சில மாதங்களிலேயே திருப்பி போய் பிஜேபி கூப்பிடுறாங்கன்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டு அங்க முகத்தை மூடிக்கொண்டு திருட்டுத்தனமாக போனது போல ஒரு 3-4 காரெல்லாம் மாறி போய் அதற்கு பிறகு ஒரு கூட்டணி அப்படின்றத அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இது அதாவது ஒரு தைரியமாக ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு தலைவர் அவர் எப்படி ஒரு விமர்சித்து, அதுவும் இல்ல ஒரு ஆட்சியில் இருக்கும், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசாங்கம், அதுவும் இல்லாம இவங்க எந்த அளவுக்கு இவங்க கூட்டணி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க உங்களை பழி வாங்க வேண்டும் என்றால் இப்ப திமுக இருக்கிற அமைச்சர்கள் மீது எல்லாம் எப்படி இடி, சிபிஐ அப்படின்றதெல்லாம் வச்சு அவர்கள் இம்சை பண்றாங்களோ அதே மாதிரி அதிமுகவில் இருப்பவர்களே செய்ய முடியும். அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அதை கொடுக்கிறார். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, இது மாதிரி இவ்வளவு திட்டங்கள் சொன்னீங்க நீங்க, கனிம வள திட்டங்கள், ஓசூர்ல இந்த திட்டம், அதெல்லாம் இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை முன்பாக நான் பேசி முடிச்சிடுறேன் சார், அதுக்கப்புறம் தாராளமா நீங்க பேசுங்க சார். எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்றது 2015 அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒப்புதல் 2017 அது ஒப்புதல் கொடுத்து ஒரே நேரத்தில் கொடுத்த மத்த எல்லா எய்ம்ஸ் காலேஜும் வந்துருச்சு. இப்ப அங்க படிக்கிற மாணவர்கள் 2027 அங்கிருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வர போறாங்க. இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அதை முடிக்க முடியாது அப்படின்ற நிலைமையில ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் மாணவர்களாக வெளியே வருவார்கள். சர்டிபிகேட்ல எங்க படிச்சீங்க அப்படின்னா எய்ம்ஸ் மதுரை அப்படின்னு போட்டு அங்க ராணாதத்துல படிச்ச அந்த மாணவ மாணவிகள் வெளியே வருவார்கள். அவர்கள் அந்த மருத்துவமனைக்குள்ள போகாமலே அந்த ஒரு சர்டிபிகேட்டோட வெளியில வர்றாங்க அப்படின்றது இந்த ஆட்சியில் செய்து கொண்டிருக்கும் அவலம், ஒன்றிய அரசாங்கத்தில் செய்து கொண்டிருப்பது. அவர்கள் மற்ற இடங்கள் எல்லாம் இதை செய்யறாங்க. இப்ப அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா, ஹை ஸ்பீட் காரிடார். இது வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுங்களா? ஹை ஸ்பீட் காரிடார் அதுக்கான வேலை அப்படின்றது 15 வருடங்கள் ஆகும். 15 வருடங்கள். இப்ப எய்ம்ஸ் காலேஜ்லாம் 3 வருடத்தில் முடிக்க வேண்டியது, அந்த 3 வருஷத்துல முடிக்க வேண்டியதே 7வது வருஷமா 8வது வருஷமா போய்கிட்டு இருக்கு. நீங்க 15 வருஷம் இவங்க சொன்னாங்கன்னா அப்கோர்ஸ் இங்க ஆட்சியில் அவ்வளவு நாள்லாம் இருக்க போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் 15 வருடம் ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னிலிருந்து 15 வருஷம்ன்றது இவங்க ஆட்சியில இருந்தால் இவர்கள் அடுத்த 30 ஆண்டுகள் கூட அந்த திட்டத்தை இங்க சென்னை கொண்டு வர மாட்டாங்க. அவங்க அந்த பாம்பே வடக்கில் இருக்கும் அந்த மாநிலங்களுக்கு அதை மட்டும் கொண்டு அதோட முடிச்சுப்பாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய பார்வை.